முடியல. ஒரே கதையே அந்த தயாரு விட்டா அதுக்கடுத்து பிரீத்தி முகுந்தன் விட்டா அதுக்கடுத்து மாளிகா அப்படியே ஒரே இதுலயே வந்து கொஞ்சம் லைட்டா போரா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்க படத்தை. கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்கூலில் நடக்கிற ட்ராமா, காலேஜ் ட்ராமா அது எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உட்காந்துருந்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க கதையை. அந்த லவ் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே வர்றது, அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சுதாகர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவிடு அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. ஹீரோட ஆக்டிங் எல்லா ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக் அதெல்லாம் மியூசிக் நல்லா தான். ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அதை விட டாப் கேமரா சார். படத்தில் இல்லாத கருத்தே இல்லை சார். இந்த இளைய தலைமுறைகளுக்கு எல்லாருக்குமே தைரியமாக இருங்க, லவ் பண்ணுங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, மாமா கிட்ட சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிங்க, சந்தோஷமா இருங்கன்னு. எதுக்குமே தைரியமா இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு இளைய தலைமுறைகள் ஒரு பெரிய கருத்து சார். அந்த காலத்துல இந்த படம் ஓகே இதே வரும்போது, ஆனா இந்த காலத்துல பசங்க அப்படி சொன்னா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இந்த படம் பார்த்தானுங்கன்னா யோசிக்க மாட்டானுங்க சார். லவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணிப்பாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா கருத்தை சொல்லியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் சூப்பர் சார். படம் நம்பர் 1 சார். 2026 நான் எல்லா படம் பார்த்துட்டு வந்தேன். 25, 26 இந்த மாதிரி ஒரு படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் போனதே தெரியல சார். ஒரு 10 நிமிஷம் போன மாதிரி இருக்கு. அவ்வளவு அருமையா இருக்கு. மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரப்போறேன் சார். இந்த 2019 ஸ்கிரீன் பிளேலாம் திரைப்பட நடிகர் ரோஜா அவர் ஹஸ்பண்டு ஆர்கே செல்வமணி கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து 15 வருஷமா காதலிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்குது. பழைய படத்துக்கு பழைய இதே முடியும். இந்த படத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ்? அதுதான் சொல்றேன். காதல் வந்து 15 வருஷம் ஒரே பொண்ணை லவ் பண்ணா அது பலமான காதல். 10 வருஷம் லவ் பண்ணான்னா அது பலமான காதல். ஒரு வாரம் காதல் பண்ணா அது காதலே கிடையாது. ஒரு வாரம் காதல் பண்ணி கல்யாணம் பண்றவ குழந்தை பெற்றிருக்க காதலே கிடையாது. ஒரே பொண்ணை 10 வருஷமா நேசிக்கிறது தான் அது பலமான காதல். என்ன அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இந்த 2020 காதல் பண்றது இது மாதிரி 10 காதல் பண்ணுங்க. கண்டிப்பா 18 வயசுல 19 காதலிக்கிறீங்களா, ஒரு 30 வயசு வரைக்கும் காதல் பண்ணுங்க. ஓகே, நன்றி. சூப்பரா இருக்கும். 10 வருஷம் காதல் பண்ணுங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். அவனோட குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணுடைய குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம். பிரேக்கப்புக்கு வரது வாய்ப்பே இருக்காது. படம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து அதர்வா வந்து ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு இது சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஒரு இதாக இருக்கும், எல்லா மனசுலயும் வந்து ஒரு இடம் பிடிக்கும்னாரு. அப்பவே ட்ரெய்லர் பார்க்க முன்னாடி இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்க, நீ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஒன்னே எல்லா பசங்கிட்டே சொல்றது என்னன்னா, லவ் பண்ணா சொல்லிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். லவ் பண்ண தயவுசெய்து சொல்லிடுங்க. அது ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், காலேஜ் லைஃபா இருக்கட்டும், அது கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ஸோ வந்து தயவுசெய்து சொல்லுங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நட்டி. முக்கியமாக நட்டியை பற்றி நம்ம நட்டி சாரை பற்றி நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து கொடுக்குற அந்த ஒரு என்கரேஜ், ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு என்கரேஜாக ஒரு மாமாவாக கொடுத்து அவர் நல்லா பண்ணுறாரு. கம்பல்சரி எல்லாருமே வந்து பாருங்க. தயவுசெய்து நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அதுதான், நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அது நிறைய படத்துக்கு வந்துருக்குது, அது நம்ம சொல்லவே தேவை. தயவுசெய்து நெகட்டிவ் ரிவ்யூ எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த படம் கம்பல்சரி தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி பசங்க, முக்கியமாக கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி, அது அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருமே வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த படம். நல்லா இருக்கு, வந்து பாருங்க. லேகு ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ. ஃபேமிலியோட பார்க்கலாம். யா, மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் இல்லை, அதர்வா ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபீல் குட் மூவி சூப்பரா இருக்கு. ஒரு த்ரில்லர் லவ் ஸ்டோரி பாக்குற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி மாதிரி 90s ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அப்போல்லாம் அந்த 90sல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு கதை சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற படம் தான். அதர்வா ஆக்டிங் தான் சூப்பரா இருக்கு. ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதான் ஒரு லவ் ஸ்டோரி தான், ஒன் சைட் லவ் ஸ்டோரி. அவர் கடைசி வரைக்கும் அது அப்படியே எப்படி அவரால் சொல்ல முடியாம இருக்குன்றதான் ஒரு ஸ்டோரி. சூப்பரா எடுத்திருக்காங்க. காமெடி சுதாகரோட காமெடி நல்லா இருக்கு. அவர் தான் கடைசி வரை வராரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பிரீத்தி தான் கடைசி வரை வராங்க அவங்க. அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். மியூசிக்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காது, பட் ஓகே, படம் நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி தான்.